சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. ஆனால் ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமே படம் தோல்வியை கொடுத்தது. அப்படி அவருக்கு மிக பெரும் தோல்வி கொடுத்த படம்னா அது 2 படம், தர்பார் மற்றும் அண்ணாத்த. இந்த 2 படத்துலையும் நடிக்காமலே இருந்திருக்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலா மற்றும் கபாலி 2 படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படமே பார்த்தீங்கன்னா சரியாக அந்த அளவுக்கு போகல. பட் கார்த்திக் சுப்ராஜ் எடுத்திருந்த பேட்ட படம் ரஜினியோட கெரியரில் பெஸ்ட் படமாக இருந்துச்சு. ரஜினியை பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அவருடைய மேனரிசம், ஹியூமர் எல்லாம் பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து தர்பார் படத்தில் ஏஆர் முருகதாஸோட ஜாயின் பண்ணுறாருன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹைப்பில் இருந்தாங்க, இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு. ஆனால் அதில் குட்டுத்துக்கப்பட்ட ஓவர் பில்டப்பும் ஓவர் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. தர்பார் படம் மிக பெரும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து அண்ணாத்த படத்தில் நடித்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 2வது முறையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சர்க்கிள் தான். ஏன்னா தான் கமர்ஷியலாக மசாலா படங்களை எடுத்து ஹிட் கொடுத்த டைரக்டராக அந்த சிறுத்தை சிவா அவரோட இணைஞ்சாலும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா படம் அந்தளவுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பழைய டெம்ப்ளேட்ஸ், பழைய காமெடிஸ், பழைய சீன்ஸ் எல்லாமே இருக்குது. இது ஏற்கனவே பார்த்தாச்சு. நாங்கள் ஏற்கனவே சிவாஜி கணேசன் நடித்த பாசமலரை பார்த்துட்டோம், நீ என்ன புது பாசமலரா 2K வெர்ஷனா அப்படின்னு ஓட்டி தள்ளிட்டாங்க படத்தை. அதை தொடர்ந்து தான் ஜெயிலர் படம் நடித்தார். அதை தொடர்ந்து லால் சலாம், வேட்டையன்னு சொல்லிட்டு இப்போ போய் கொண்டு இருக்காரு. அடுத்தது கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது ஜெயிலர் 2 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜோட கூட்டணி, KS ரவிக்குமார்னு லைனப்ஸ் நின்றுனே போகுது. இதற்கு நடுவில் தான் நம்ம சிறுத்தை சிவா மீண்டும் நம்ம ரஜினிகாந்திடம் ஒரு கதை சொல்லியிருக்காராம். இப்போ கடைசியாக சிறுத்தை சிவா சூர்யாவை செஞ்சுட்டார். கங்குவா படத்தின் மூலமாக சூர்யாவோட கெரியரையே முடிச்சு விட்டாருன்னு தான் சொல்லணும். சூர்யா கூட பரவாயில்ல, ஞானவேல் ராஜாவை எங்கே போகிற வைக்கிறதுனே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ சிறுத்தை சிவா மீண்டும் ஒரு கதையோட, கமர்ஷியல் பேக்கேஜோட நம்ம ரஜினிகாந்திடம் ஒரு கதை சொல்லியிருக்காராம். அந்த கதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் ரஜினி ஃபேன்ஸ் கண்டிப்பாக சிறுத்தை சிவா கூட ரஜினி ஜாயிண்ட்டே பண்ணக்கூடாது சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா நான் எப்படியாச்சும் ரஜினியை வச்சு படம் எடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். இப்போ அஜித் குமார்கிட்டையும் கதை சொன்னதாகவும், ஆனால் அஜித் குமார் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். மீண்டும் அவர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தனுக்கு, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கே தான் அவரோட கால் ஷீட்டை கொடுக்க போகிறாராம். ஒரு பக்கம் வெங்கட் பிரபுவும் பார்த்தீங்கன்னா அஜித்தோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்க கங்குவா படத்தோட ஃப்ளாப்பால் நம்ம சிறுத்தை சிவாவுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அஜித் சொல்லிட்டாராம். இதனால் ரஜினி பக்கம் திரும்பி இருக்காரு சிறுத்தை சிவா. ஆனாலும் ரஜினி ஓகே சொல்வாரா இல்லையா? ஏன்னா தொடர்ந்து அண்ணாத்த, அதை தொடர்ந்து கங்குவா, இந்த 2 படங்களுமே பார்த்தீங்கன்னா மிக பெரும் தோல்வி படம். இதனால் மீண்டும் ரஜினி சிறுத்தை சிவா கூட இணைவாரா இல்லையா? உங்களோட கருத்துக்களை நான் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.